இந்த இந்தியா தேர்தல் களம் ஒரு பக்கம் சூடாக போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். பட் அதை தாண்டி அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் இந்த ஈழ அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. கொஞ்ச நாளாக அந்த செய்திகள் போயிட்டே இருக்கு, கவனிக்கிறீங்களா? ஆமாம், அது துவாரகா மீண்டும் வந்து விட்டார். ஆமாம், மேதகு பிரபாகரன் அவர்கள் மீண்டும் படை நடத்த வருவார், உயிரோடு தான் இருக்கிறார். இப்படி பல்வேறு செய்திகள் மக்களிடையே ஒரு வகையான ஒரு ஐயப்பாடுகள் இருந்தாலும் கூட அவ்வப்போது இவை வந்து கொண்டு தான் இருக்கு. நீங்கள் ஒரு வித நகைப்போடு அந்த செய்தியை அணுகிற மாதிரி, அதாவது ஒரு மாபெரும், அதாவது அவரோடு உடன் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டத்தை பற்றி மாற்று கருத்துக்கள் உண்டு. தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஏற்கிறவர்கள் உண்டு, ஏற்காதவர்கள் உண்டு. ஆனால் அவரை ஒரு கட்டுக்கோப்பான, தன் நம்பிக்கைகளை விட்டு கொடுக்காத, எவ்வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைவர் என்கின்ற மரியாதை எதிரிகளுக்கு கூட உண்டு. அவ்வகையில் அந்த போராட்டத்தை அழித்து ஒழித்த எதிரிகள் கூட அவருக்கு இப்படியான ஒரு அவமரியாதை செய்யவில்லை. இது அவமரியாதைன்னு சொல்றீங்க? உறுதியாக அவர் இப்போ பிரபாகரன் உயிரோடு இல்லையா? இல்லை, அவர் பழநெடுமாறன்னு சொல்றாரு. அது உண்மை அல்ல. அவர் ஏன் இப்படி செய்கிறார்? அவர் திரு பழநெடுமாறன் அவர்கள் இந்த போராட்டத்திற்காக பல பங்களிப்புகள் செய்தவர்கள், பல தியாகங்களும் செய்தவர்கள், பல ஆண்டு கணக்கில் சிறைக்குள் இருந்தவர். அவர் இப்படி செய்வது அவர் தன்னுடைய அந்த ஆளுமை இடத்தை உண்மையிலேயே இழந்து விட்டார். தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு முகாமையான முக்கிய ஆளுமையாக, முதன்மை ஆளுமையாக இருந்தார். அந்த இடத்தை இந்த பிரச்சனையில் அவர் இழந்து விட்டார் என்றுதான் நான் உறுதியாக சொல்வேன். அவர் சொல்றது உண்மை இல்லை அப்படிங்கிறீங்க, அது உறுதியாக சொல்ல முடியும்? ஆமாங்க, அதாவது எப்படி நீங்கள் அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது இப்போ நானே ஏறக்குறைய 15 ஆண்டுகள், ஒரு 1000 2000 வருடமாக நான் இதை பற்றி பேசியிருப்பேன். 3 வகையான ஒரு கருத்துக்கள் முதலில் இருந்தன. முதலில் நான் கூட மே 20ஆம் தேதி வரைக்கும் அவர் கடந்து சென்று விட்டார், தன்னையும் ஒரு சிறு போராட்டம், வெளிநாட்டுக்கு தப்பிச்சு இல்லை, காட்டுக்குள் முல்லைத்தீவு காட்டுகள் வழியாக ஒரு பகுதிக்கு சென்று விட்டார் என்பதாகத்தான் செய்திகள் கிடைத்தது. அதாவது 2009 மே 20 வரைக்கும் 20 வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன். பட் மே 18 செய்தி வந்தப்போ நீங்களும் நம்பல. நான் அப்போ கூட நக்கீரில் எழுதிட்டு தான் இருந்தேன். நான் அவர் தப்பி விட்டார் என்பதாகத்தான் நான் எழுதினேன். ஓகே. ஆனால் 21ஆம் தேதியே அவர் உயிரோடு இல்லை என்கின்ற ஒரு செய்தி வந்தது. எப்படி அதை உறுதி செஞ்சீங்க? அதை உறுதி செய்யல. அப்போ அவர் உயிரோடு இல்லை. அந்த உயிரோடு இல்லை என்பதிலும் 2 வகையான கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. ஒன்று, அவர் களமாடி ஒரு வீரமரணம் அடைந்தார், தற்கொலையாகத்தான். எதிரிகளினுடைய துப்பாக்கியில் அவர் இறக்கவில்லை, தன்னைத்தானே அவர் நாவுக்குள் துப்பாக்கி வைத்து சுட்டு தன்னை மாய்த்து கொண்டார் என்பது ஒன்று. இன்னொன்று, அவர் சதியினால் எதிரிகளின் கையில் சிக்கிக்கொண்டு அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த 3 இருந்து, ஒன்று தப்பி சென்று விட்டார், இன்னொன்று அவர் சதியால் அவர் சிக்கொண்டு சித்திரவதைக்குள்ளாகி கொலை செய்யப்பட்டார், இன்னொன்று களத்தில் நின்று கடைசி வரை போராடி கடைசியாக தன்னை அவர் தற்கொலையாக்கி கொண்டார். இந்த 3 திசையில் தான் நான் எனக்கு 15 வருஷம் இனி இல்லை என்ற எண்ணிக்கையிலானவர்களிடம் நான் பேசி, அது கடைசியாக வந்த என்னுடைய அந்த முடிவு தான். இப்போ சில ஐயப்பாடுகள் வரும். அவர் உடலில் இருந்த காயங்களை பார்த்து அந்த சதியில் சிக்கொண்டாருன்னு வரப்போ நான் உறுதியாக சொல்ல முடியும், அந்த கடைசி அந்த களத்தை கையாண்டவர்கள் 53 56வது பிரிகேட்னு சொல்லலாம், ஷவேந்திர டிசில்வா. அது ஒரு கொடுமையான ஒரு அணி, இலங்கை இராணுவத்தினுடைய மிக கொடுமையான பிரிகேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ தே அபியூஸ் த பாடி ஆஃப்டர் தே ஃபவுண்ட் த பாடி. அந்த உடலை கண்டெடுத்த பிறகு அந்த உடலுக்கு அவர்கள் அவமரியாதை செய்தார்கள். ஆக அவர் பிடிபட்டோ அல்லது அப்படி என்று எந்த சித்திரவதைக்கும் உள்ளாகவில்லை. இதெல்லாம் அது தொடர்பாக விசாரணைக்கு உள்ளான சில இராணுவத்தினர் சிறையில் இருந்த பொழுது கைதாகி இருந்த விடுதலை புலிகளும் சிறைக்குள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்குள் நட்பு பரிமாற்றங்கள் ஒரு வந்துடும் இல்லைங்களா, இயல்பாக வந்துடும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட சிறைக்குள் சென்று மீண்டு வந்த போராளியிடமிருந்து கிடைத்த செய்திகள். இப்போ நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணுறதுல கிடைச்ச செய்தி, அவர் தப்பி சென்று இருக்க ஒரு வாய்ப்பு உண்டுன்னு முதல்ல நினச்சி, ஆனால் அது இல்லைங்கிறப்போ வந்து பலரிடம் பேசிய போது ஏறக்குறை நீ வந்து எப்படி எப்போது அந்த மரணம் நிகழ்ந்தது என்பதை சொல்வதற்கு யாருமே இல்லை. அது 18 17 அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு அப்புறமா அப்புறமா இருக்க முடியாது. எக்ஸாக்ட் மோமெண்ட் அவர் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டதையோ அந்த சூழலையோ சொல்வதற்கு எந்த போராளியும். அப்போ அவரை சுற்றி இருந்தவர்கள் யாரும் உயிரோடு இல்லையா? அவரை சுற்றி இருந்தவர்கள் முந்தைய நாள் வரை நின்றவர்கள் அதில் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, பட் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பலர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஸோ அப்போது தப்பி செல்வதற்கான திட்டங்கள் பல முறை முன்வைக்கப்பட்டது பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் மிக கடுமையாக அவர் கோபித்திருக்கிறார். போராளிகளையும் மக்களையும் விட்டு விட்டு நீங்கள் என்ன போக சொல்கிறீங்களே அப்படிங்கிறத வந்து ரொம்ப கோபப்பட்டிருக்காரு. சாதாரண கோபம் அல்ல, ரொம்ப ரொம்ப கோபப்பட்டிருக்கார். 14ஆம் தேதி ஒருவரிடம் உரையாடுகின்ற போது கூட இந்த ஒரு முயற்சி சொல்லப்பட்ட போது இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார், என்னுடைய 2 பிள்ளைகளையும் விடுதலைக்கு கொடுத்துட்டு தான் நான் உன்னோட பேசிகிட்டு இருக்கிறேன் என்று. இதெல்லாம் சொல்லாத. 14th மே அன்றைக்கு கூட அவர் ஒரு 2 பிள்ளைகள்னு அவர் சொல்றது சார்ல்ஸ் துவாரகா. ஸோ துவாரகா 14ஆம் தேதிக்கு முன்பே இறந்து விட்டார். முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் இருந்தது அல்ல. அவங்க எப்படி இருந்தாங்க? களத்தில் போராடிதான். அவங்க வந்து ஆக்சுவலி ஓயாத அலைகள் எதிர் சமரிலேயே கடும் வந்து அவங்களுடைய இன்டெஸ்டைனில் பாதியெல்லாம் வெட்டி எடுக்க வேண்டிய அளவுக்கு அவங்க காயம்பட்டு களத்தில் புடமிடப்பட்டு அவங்கெல்லாம் வந்து நினைத்திருந்தால் வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம், செய்யலை. இப்போ அவரை நான் ஒரு நேர்காணல் கண்டபோது உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் விடுதலை கருத்துக்களை நீங்கள் திணிப்பீர்களா அப்படின்னு கேட்டப்போ ஒரு நாள் நான் அதை செய்ய மாட்டேன். அவங்களா ஒரு முடிவெடுத்து அவங்களாக வரணும். சாதாரண பெண் போராளி எப்படி ஒரு பெண் போராளியாக உருவாக்கப்படுகிறார்களோ அதே போன்ற ஒரு பயிற்சியில் தான் துவாரகா. அந்த பயிற்சியெல்லாம் துவாரகாவும் எடுத்திருக்காங்க. எதுவுமே அவர் திணிக்கல. நான் அந்த நேர்காணல் அவர்கிட்ட கேட்டோம் வந்து வாரிசு அரசியல்லாம் கிடையாது போல. இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அடிப்பீங்களான்னு. அதாவது இன்று வரைக்கும் என் கையால் என் பிள்ளைகளை நான் அடித்தது இல்லை. பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பு ஒரு இது. இயக்கம் என்று வந்தால் தவறு செய்தால் தண்டனை உண்டு. இல்லைன்னா நான் என்னுடைய கடுமையான அந்த ஆளுமை தோற்றமே இயக்கம் நடத்துவதால் தான். நான் அடிப்படையில் அப்படியானவன் அல்ல. எல்லோரையும் போல ஒரு சாதாரண தகப்பன் தான், எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதன் தான். ஸோ அப்போ துவாரகா வந்து இப்போ ஏற்கனவே கடும் காயமுற்ற ஒரு போராளி. எக்ஸாக்ட்லி என்னைக்கு இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது, நான் அவங்க என்னால் சொல்ல முடியும். ஆனால் 14ஆம் தேதி அவர் அதை சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். டெஃபினெட்லி. ஸோ அவரோட இறுதி வரைக்கும் இருந்தது அவரோட மனைவி மட்டுமா? அதான் அந்த கடைசி தருணங்கள்ங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் தன் மனைவியை தன் துப்பாக்கியாலேயே அவர் சுட்டுக் கொண்டார். வேறு யாராலும் அவள் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது அவர் அந்த கடைசி வரைக்கும் நிற்கிறாங்கல்ல, ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நிற்கிறாங்கல்ல. அந்த முடிவுகள் எல்லாம் அவர் ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை ரொம்ப 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 ஆழமாக இதை ரொம்ப ஆய்வு செய்திருக்கிறாங்க. இவங்க ஜனவரியில் வந்து அனந்தபுரம் சண்டைன்னு ஒன்று நடந்து, நீங்கள் திரும்பி போய் பார்க்கலாம். அந்த சண்டையை நீங்கள் தமிழர்கள் ஒழுங்காக ஆவணப்படுத்தினாலே இலங்கையை நிரந்தரத்திற்கும் ஒரு அனைத்துலக போர்க்குற்றங்களுக்கு உட்படுத்துகின்ற இதுக்கு நீங்கள் உள்ளாக்க முடியும். 2009 ஜனவரி இல்லையா? 2009 ஜனவரியில் அனந்தபுரம் சண்டை. அது ஒரு தென்னந்தோப்பு, ஒரு 70 ஏக்கர் தென்னந்தோப்பு. அந்த சண்டையில் ஒரு திருப்புமுனை வரும் என்கின்ற அளவுக்கு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட சண்டை தான். சரத் பொன்சேகாவுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே தான் பிரபாகரன் இருக்கிறார் அப்படின்னு. ஸோ அவங்கள சுற்றி வந்து ஒரு வளையம் அடிக்கிறாங்க. பொதுவாக அதை சொல்லுவாங்க, அது பாக்ஸ் சண்டைன்னு சொல்லுவாங்க. அது பாக்ஸ் அடித்து சண்டை செய்கிறதுன்னு சொல்கிற போது பாக்ஸ் அடித்து பிரபாகரன் எல்லாரும் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்ஸ் அடித்து அவங்களுடைய அந்த பெஸ்ட் பிரிகேட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஷவேந்திர சிலை, இதெல்லாம் வந்து அவங்க இறக்குறப்போ அதில் புலிகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு வியூகத்தை வந்து எதிர்பாராதபடி இவங்க என்ன நினச்சாங்க, பிரபாகரன் தளபதிகளும் அவங்க மையத்தில் இருக்காங்க, நம்ம வந்து கம்ப்ளீட் ஒரு பாக்ஸ் அடித்து அவங்கள வி கேன் பாக்ஸ் தம் அண்ட் ஃபினிஷ் தம் போவாங்க. எதிர்பாராமல் இவங்களை சுற்றி புலிகள் பாக்ஸ் அடிக்கிறாங்க. அதான் தீபன்னணிகள் இவங்கெல்லாம் செய்தது. தட் வாஸ் த டைம் ஸ்டோரி இஸ் ஓவர் ஃபார் ஸ்ரீலங்கா.
ஓ அப்படின்னு இருக்கிறப்போ கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓ ஆமாம், கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி இது எங்கேயா ரெக்கார்ட் ஆயிருக்கா? இருக்கும். டெஃபினெட்லி சேட்டலைட் இமேஜஸில் யூஎஸோடையோ அல்லது யூகே இவங்களோட எல்லாம் டெஃபினட்டாக இருக்கும், இந்தியாட்டம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த போர்க்களத்தில் தான் ஏறக்குறைய 70 தளபதிகள் இறந்து போகிறாங்க. அவர் கடாஃபி அவர்களாக இருக்கலாம், விதிஷா அவர்களாக இருக்கலாம், தீபனாக இருக்கலாம். இத்தனை தளபதிகள் இழக்கப்பட்டு விட்ட பிறகு அவர் மிக தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தன்னுடைய உள்வட்ட தளபதிகளோடு அவர் அடிக்கடி சொல்வாராம், நான் உயிரோடு இருக்கிறவரை இந்தியா எம் மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வை தராது. இதை அடிக்கடி அவர் சொல்வாராம், நான் உயிரோடு இருக்கிற. பிகாஸ் ராஜீவ்காந்தி படுகொலை அல்லது IPKF இதில் பிரபாகரனா நாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை தன்னுடைய உள்வட்ட தளபதிகள் அடிக்கடி அவர் சொல்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.